சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணிடுங்க. அப்பதான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். தோது இருக்கையில் வேண்டியது நினைச்சு பாருங்க. அப்பதான் போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கவே அருமையான ஒரு அற்புதமான ஒரு சூப்பிடி திருவாதிரை ஒரு திருவிழா போல அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா இன்னார் வீட்டில் பிள்ளைங்க இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக சூப்பிடி திருவாதிரை புதுமை எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட சொந்தங்களை எல்லாம் அழைத்து ஒரு 4-5 நாள் திருவிழா மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது காலப்போக்கில் மாதிரி மறைந்து போயிடுச்சு. ஆனா இப்போ இந்த நூற்றாண்டு 25வது நூற்றாண்டு 26வது நூற்றாண்டு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதே சூப்பிடி திருவாதிரை நம்மளும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நகரத்தார் எல்லாருமே ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. சூப்பிடிங்கிறது அன்னைக்கு காலையில கோலமிட்டு விளக்கேற்றி வெள்ளியில ஒரு சின்ன குந்தாணி மாதிரி, அப்புறம் வெள்ளி சட்டியில விளக்கு உலக்கையும் வெள்ளியில அற்புதமா அருமையா ஒரு வயதானவங்க பாரம்பரியமா கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் செஞ்சு பழக்கமானவங்களை கூட்டியாந்து நமக்கு மரியாதை பண்ணி அவங்களை அமர்த்தி அவங்க சொல்றபடி அவங்க எல்லாமே இது அப்பத்தா முறை, இது ஆயா முறை, இது ஐயா விட்டு ஆயா முறை, இது ஐயா விட்டு அப்பத்தா முறை என்று நாத்தனார் முறை அத்தை முறை என்று அவர்கள் சொல்லி கொடுத்தது போல் அருமையாக நகழ்வதே சூப்பிடியும் திருவாதிரையும். ஆனால் இந்த சூப்பிடி விழாவின் போதும் திருவாதிரை விழாவின் போதும் நம் கல்யாணங்களில் செய்வது போலவே படைப்பு என்று ஒன்று அவசியம் உண்டு. பங்காளிகள் கூடி படைப்பது, தெய்வங்களை நினைத்து 6 இலை போட்டு அருமையாக படைப்பது அருமையான ஒரு நிகழ்வு. ஆனால் சூப்பிடி திருவாதிரைக்கு மூர்த்தக்கால் ஊன்றுவது இல்லை. எல்லோருக்கும் பெரிய இது ஒரு சந்தேகம். மூர்த்தக்கால் ஊன்றதா ஊன்றது இல்லையா? ஊன்றது இல்லை. அதற்கு பதிலாக அரசாணி காலில் கோலமிட்டு அதில் தம்பதியர் பங்காளிகள் சொந்தங்கள் மாமாக்கள் அனைவரும் பால் ஊற்றி மூர்த்தக்கால் செய்வது போலவே செய்து அதில் வாழை மரத்தை தண்டோடு கூடிய வாழை மரத்தை ஊன்றி அதில் சூப்பிடி விளக்கு ஏற்றுவது, அது எல்லோரும் அனைவரும் ஏற்றுவதும், பிறகு அதே நடுவீட்டிலிருந்து குந்தாணியையும் வெள்ளி உலக்கையையும் அவரவர்கள் தோதுக்கு போல் வெள்ளியில் இருப்பவர்கள் வெள்ளியில், சில்வரில் இருப்பவர்கள் பித்தளையில் இருப்பவர்கள் தாம்பரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அவரவர் தோதுக்கு போல் அதே ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்து பார்த்து திருவாதிரை பாட்டு சூப்பிடி பாட்டு என்று கிட்டத்தட்ட பரீட்சைக்கு போவது போல் 20 பிரிண்ட் அவுட்டை வைத்துக்கொண்டு அதன்படி மாறாமல் அற்புதமாக ஒரு பெரும் விழா நாற்றசன் கோட்டை முழுவதும், மதுரை முழுவதும், பாகனேரி முழுவதும், மதகுபட்டியில் கிட்டத்தட்ட இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரை பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வீட்டில் அற்புதமான ஒரு பெரும் விழா. அருமையான ஒரு உணவு, அருமையான ஒரு சடங்குகள், சம்பிரதாயம், முறைதலைகள் அத்துறையும் பார்த்து பார்த்து தேடி தேடி எல்லாம் எதனால்? இறைவனருள் இருப்பதனால். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருந்த உள்ளங்கள் அனைத்தும் பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பதால், நம்மை சுற்றி இறைவன் சூழ்ந்திருப்பதால் எந்தவித தங்கு தடையுமின்றி சூப்பிடியும் திருவாதிரையும் அற்புதமாக நடக்கும் ஆனந்தமான ஒரு திருவிழா. சூப்பிடியின் பொழுது இந்த காலத்தில் மாப்பிள்ளை வருவது போலவே மாப்பிள்ளை உடை அணிந்து குதிரை மேல் கோயிலிருந்து அழைத்து ஊரை சுற்றி வந்து எல்லோர் வீடுகளிலும் ஆரத்தி எடுத்து அருமையாக வெளிநாட்டில் வாழ்ந்த பிள்ளைகள் இந்தியாவில் வந்து தமிழ் பேசி அற்புதமாக மதுரை வீரன் போல கருப்பன் போல குதிரையில் ஏறி அமர்ந்ததும் ஊரே வியந்தது. அதுபோல் திருவாதிரை பெண்ணும் அற்புதமாக அழகாக 9 கன்னிமாருடன் சென்று 9 காய்கறிகள் வாங்கி கும்மி அடித்து பாட்டு பாடி அற்புதமான ஒரு திருவிழா. ஒரு திருவிழாவின் போதும் சிவனுக்கு
கோயில் பரிவார சுவாமிகளுக்கு அபிஷேகம், ஆராதனைகள், முருகனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அருமையான ஒரு அற்புத நிகழ்வு. அப்பத்தாவுக்கு கிடைத்த அருமையான ஒரு பெருமை பேரன் பேத்திக்கு சூப்பிடு திருவாதிரை கண்டு மகிழும் ஆனந்தத்தை தந்தது இறைவன் அருளாகும்.